கருணாநிதி ஒரே ஒரு இது, நீங்க வந்து இந்த அமைச்சர்கள் பிள்ளைகள் எம்எல்ஏக்கள் பிள்ளைகள் அவர் வந்து அரசு பள்ளியில சேர்ந்திருக்காங்களான்னு சொல்லிங்க. ஆனா இன்னொரு பட்டியலும் வெளியிட்டிருக்காங்க சார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் குழந்தை இந்தியாவில் படிக்கிறதா, அவருடைய டாக்டர் நிமிஷா பிரதான் அவர் வந்து எங்க அமெரிக்காவில் உள்ள மசாசூசெட்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார். இதே போல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் குழந்தைகள் சொல்லிடுறேன் குழந்தைகள், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குழந்தை முடிச்சு போட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க வெளிநாட்டுல இந்தியாவிலே படிக்கிறீங்க, நீங்க அதுக்கு தகுதியா இந்த ஸ்கூலை உருவாக்கலங்கிறத எங்க குற்றச்சாட்டு. சரி, இப்போ படிக்கிறத பத்தி நீங்க பேசி பிரயோஜனம் இல்ல. சரி, இல்ல நான் நீங்க சொன்ன எல்லா மொழியும் கத்து. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சொன்னாரு, தமிழ் கற்போம் எல்லா மொழியும் ஏற்போம்னு. அவங்க பிரேமலதா அவங்க சொல்லிருந்தாங்க பாருங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதே கேப்டன் சொன்னாரு. அத சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே, நீங்க சொல்றீங்க இதெல்லாம் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் பிள்ளைல வெளிநாட்டுல படிக்கணும், என் பிள்ளைல சிபிஎஸ்சில படிக்கணும், என் பிள்ளைல ஊட்டி கான்வென்ட்ல படிக்கணும், என் பிள்ளை கொடைக்கானல் கான்வென்ட்ல படிக்கணும், ஆனா இத பத்தி யாரும் படிக்க கூடாது அப்படின்னு நாங்க சொல்லலையே. சரி, இப்போ நீங்க இந்த ஒத்தி பாக்குறீங்க, நீங்க தப்பு இல்ல. நீங்க திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களோட குழந்தைகளை படிக்கும் போது ஒரு முக்கியமான 16 துறைகளின் அமைச்சர்களின் குழந்தைகள் வெளிநாட்டுல படிக்கிறாங்கன்னு சொன்னேன். ஒரு தகவல் தான் சொன்னேன். நம்ம வந்து உங்க கருத்தை ஏத்துக்கிறேன் சார், உங்க கருத்தை ஏத்துக்கிறேன். ஆனா அந்த தகவலை சொன்னேன், இந்த மாதிரி திமுக அமைச்சர்களோட குழந்தைகளும் தனியார் பள்ளிகள்ல படிக்குது, பாஜக அமைச்சர்களோட குழந்தைகளும் வெளிநாடுகள்லயும் தனியார் பள்ளிகளையும் படிக்குங்க நான் சொன்னேன். அதுல வந்து இருவரும் வந்து ஒன்னாதான் இருக்கிறாங்க. நமக்கு பிரச்சனை வந்து இல்ல அதான் உங்களுக்கு நான் சொல்ற உண்மை உங்களுக்கு கசக்குது. ஏதோ ஒண்ணு இல்ல கசக்கலாம் சார், நீங்க சொல்லுங்க சார், உங்க உண்மையை சொல்லுங்க சார். கசக்கலாம் இல்ல, இதுக்குதான் உண்மையிலே கசக்குது. இல்ல ஆயிரம் கேக்குற பிடிஆர் பையன் எந்த நாட்டுல படிக்கிறான், எந்த நாட்டு உரிமை வச்சிருக்காங்க, கனிமொழி பையன் எந்த நாட்டு உரிமை வச்சிருக்காங்க, எங்க படிக்கிறாங்க, இத நாங்க கேட்கறது காரணம் அரசு பள்ளிக்கூடத்துல எதுவும் படிக்க கூடாது நீங்க சொல்றதுனால நாங்க கேட்கிறோம். ஆனா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு படிக்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அங்க படிக்கிறாங்க இங்க படிக்கிறான்னு சொல்றது ஒத்து பார்க்கக்கூடிய விஷயம் இல்ல. இது வந்து கம்பேர் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். கருத்தை நான் ஏத்துக்கிறேன், ஆனா சொல்றேன். சரி, ஓகே. இப்போ நீங்க இன்னொன்னு வந்து சொல்லுங்க, தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட நீங்களும் இருமொழி கொள்கை தான் படிச்சிருப்பீங்க. 1968 இருந்து இங்க இருமொழி கொள்கை தான் இருக்கு. இப்போ இந்த இருமொழி கொள்கையால வந்து அப்துல் கலாம் முதல் இப்போதைக்கு இந்த மயில்சாமி அண்ணாதுரை சிவன்பிள்ளை வரை பல விஞ்ஞானிகள் பல்வேறு தலைவர்கள் வந்து உருவாகி இருக்கிறாங்க. பல துறைகள்லயும் வந்து இன்னைக்கு கூகுள் நிறுவனத்தின் தலைவர் முதல் சர்வதேச நிறுவனங்கள்லயும் அவங்க பெரிய பதவிகள்ல இருக்கிறாங்க. நீங்க சொல்ற அந்த மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிற அந்த மற்ற வட மாநிலங்களை விட தமிழர்கள் கல்வியிலும் சமூக பொருளாதார ரீதியிலும் முன்னேறி இருக்கிறாங்க. நீங்க திரும்ப பின்னோக்கி இழுக்கிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகள் தரப்புல வைக்கப்படுது. அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? இது வந்து அப்பட்டமான திசை திருப்பல் சார். அப்படியா? ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தமிழ் ஆங்கிலத்தோட எத்தனை மொழி பேசினார்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? படிச்சது ராமேஸ்வரத்துல, படிச்சது ராமேஸ்வரத்துல இருமொழி கொள்கை தான் படிச்சது. படிச்சது இருங்க சார். சரி, உடனே வட மாநிலத்தவர்களை பத்தி பேசுற தப்பு. சரி, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வேலை பார்க்கிற பேங்க் ஆபீசர்ஸ்ல 50% வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. எழுதி வச்சுக்கோங்க, 50%. ஆமா, ஏன் நம்ம தலைமை காவல்துறை ஐயா சங்கர் ஜிகால்ல இருந்து தமிழ்நாட்டுல 140 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. இங்க எத்தனை ஐஏஎஸ் கலெக்டரை பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுல கலெக்டரா இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? அந்த இந்திக்கே நான் போகல. கர்நாடகா இந்தி பேசுறது வாழ்க்கை முறையில வேற மாதிரி வந்துருச்சு. சரி, அது இங்க இருக்கிற தொழில் பண்றவங்க, ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க, உள்கட்டமைப்பு ரோடு போடுறவங்க, விவசாய வேலை பார்க்கறவங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றவங்க, கடை வச்சிருக்கவங்க, தொழில் பண்றவங்க, அது வேற மாதிரி. இந்தியா பூரா எல்லா மொழியும் யாருக்கு தேவையோ அங்க போய் தொழில் பண்றாங்க, கத்துக்கிறாங்க, படிக்கிறாங்க, பேசுறாங்க. கட்டாயப்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம கட்டாயப்படுத்த வேண்டாம்ங்கறாங்க. நம்ம போனா கட்டிக்கலாம். சமுதாயத்தை சேர்ந்தவனால கருணாநிதி சார்
கட்டாயப்படுத்த வேண்டாம் தான் சொல்றாங்க இவங்க. நீங்க மும்மொழி நீங்க ஸ்கூல் படிக்கணும்னா ஹிந்தி மொழி கத்துக்கணும், கட்டாயப்படுத்த வேண்டாம், நாங்க விரும்பினா படிச்சுக்கிடுவோம். தென் மாநிலங்கள்லயே இங்கதான் ஹிந்தி பிரச்சாரத்தை தான் அதிகமாக படிக்கிறாங்க அதை சொல்றாங்க. அதான் சொல்றேன். தேசிய கல்விக் கொள்கையில நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, இந்தி கட்டாயம் என்பது இல்லையா மன்மோகன் சிங் ஆட்சி வரைக்கும் இருந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில இருந்தது. ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்தது. இதற்கு பிறகு 3 முறை கல்வியில் எப்படியெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற கமிட்டிகள் எல்லாம் அறிக்கை சமர்ப்பிக்கும் போதும் இருந்தது. கடைசியாக நமது ஐயா கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையிலே போடப்பட்ட கமிட்டி பிரதமருக்கு சப்மிட் பண்ணும் போது கூட அந்த கமிட்டி அறிக்கையிலும் இந்தி கட்டாயம் என்று இருந்தது. ஆனால் இந்திய வரலாற்றில் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த இந்தி என்பதை அடித்துவிட்டு இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழி என்று மாற்றி எழுதினார். ஒரு தொடர்பு, வாழ்க்கை முறை, எதிர்கால மாணவர்களுக்கு எங்கெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் கிடைக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஒரு 8 கோடி மக்கள் வாழ்கிற தமிழகத்தில் கூடுதலாக ஒரு தெலுங்கு படிக்கிற பொழுது 15 கோடி மக்களாக அவர் இணைக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கூடுதலாக ஒரு கன்னடம் படிக்கிற போது 13 கோடி மக்களுக்கான மாநிலமாக அது மாறுகிற வாய்ப்பு, அவனுக்கு அந்த வாய்ப்பு பறந்து விரிந்து செல்கிறது. ஒரு மலையாளம் படிக்கிற பொழுது 8 கோடி மக்களோடு கூடுதலாக ஒரு 4 கோடி மக்கள் சேர்த்து இருக்கிற ஒரு குடும்பத்தில் சேர்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மராட்டிய மொழி படிக்கிற பொழுது 16 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பறந்து விரிந்து அவனுக்கு கிடைக்கிறது என்ற சிந்தனை எல்லாம் தவறா? இதுவரைக்கும் உங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரை இந்தி கட்டாயம். ஆனா இன்னைக்கு அது இல்ல, சட்டப்படி இன்னைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய நல்ல திட்டங்களை மக்கள் திசை திருப்பதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார். கருணாராஜர், நிறைவா ஒரு கேள்வி. இந்த மும்மொழி கொள்கை விவாதத்துல தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்கள் சட்டங்களுக்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு போராட்டங்கள் கடுமையாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் அதை எதிர்த்து அரசியல் செய்கிறது. ஆனால் இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தில் பாஜக தனியே ஒரு தன்னந்தனியே இருக்கிற மாதிரி இருக்குது. திமுக கூட்டணி மும்மொழி கொள்கையை எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, நேற்று கட்சி தொடங்கிய விஜய் கட்சியும் எதிர்க்குது, நீங்க மட்டும்தான் ஆதரிக்கிறீங்க. அதனால அதை கொஞ்சம் அதை பரிசீலித்து நீங்க பாக்குறீங்களா? அது ஏன் எல்லாருமே எதிர்க்கிறாங்க? பாரத பிரதமர் இடையில ஒரு முறை சொன்னாங்க, சில திட்டங்கள் மக்களுக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் எது நன்மை தருமோ அதை நான் செய்தே தீருவேன் என்று சொன்னார். அதே போன்று இங்கு அப்பாவி மக்களை, அப்பாவி மாணவர்களை, அப்பாவி ஏழை மாணவர்களை, அப்பாவி பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை, அப்பாவி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகளை, பிள்ளைகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை ஏமாற்றத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை அல்லவா? அந்த கடமையை பாஜக துணிந்து செய்கிறது. தேர்தல் அரசியலுக்காக இல்லை, எங்கள் எதிர்கால குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும். அந்த 3வது ஒரு மொழி மட்டுமல்ல, நான் சொன்ன அத்தனை நன்மைகளும் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று பாஜக போராடுகிறது. அதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், எதிர்கட்சிகள் புரியவில்லை. நாங்க என்ன செய்ய முடியும்? ஓகே சார்.